Hello friends, welcome back to Ramya Samayal. இன்னைக்கு சூப்பரா ஃப்ளேவர்ஃபுல்லா மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு பார்த்துடலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அரை மூடி தேங்காய் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் மிக்ஸில போட்டு ஒண்ணா அரைச்சு அதுல இருந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், சோம்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நைஸா அரைச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் லைட்டா சூடான தண்ணி ஊத்தி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 300 கிராம்ஸ் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 இன்ச் பட்டை, 4-5 லவங்கம், 2 ஏலக்காய், 2 அன்னாசி பூ, 2 பச்சை மிளகாய், அப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாமா? முதல்ல ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதோட 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். அதோட அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துடலாம். உப்பு ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் சீக்கிரமா வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இது மேலே ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். தீ மீடியமாக வச்சுட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மஷ்ரூமை 4ஆக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததா தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். எனக்கு 2 கப்பு தேங்காய் பால் கிடைச்சது. 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தேங்காய் பால் வேணும். நான் 1 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1:1.5 ரேஷியோ. அதாவது 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் விட்டு செக் பண்ணலாம். இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. அங்கங்கே லைட்டாக பாயில் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதே மாதிரி கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா குக்கரோட அடியில் ஸ்லைட்டாக அரிசி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போடணும். கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து அந்த பக்கமாக வச்சிடலாம். நான் பிரியாணி தம் போடுறதுக்குன்னே ஒரு தனியாக தவா வச்சிட்ருக்கேன். அதை எடுத்து இப்போ இது மேலே வச்சிடலாம். தோசை தவாலாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் தோசை ஊற்றினா அதில் வராது. அதனால தான் இதுக்குன்னே தனியாக நீங்கள் ஒரு தவா வச்சுக்கோங்க. இப்போ தீயை ஃபுல்லாக ஹையில் வச்சுட்டு குக்கர் எடுத்து அது மேலே வச்சு
அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம் கரெக்டாக. தீ நல்லா ஹைலியே இருக்கட்டும். இப்போ இதை ஒரு வாட்டி ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி எல்லாம் உடையாமல் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி பிரியாணி தம் ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா தம் ஆகட்டும். இப்போ தீ ஃபுல் ஹையில் தான் இருக்குது. இந்த தவா நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா சூடான உடனே ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. ரைஸ் செக் பண்ணலாம். பாருங்கள், இன்னும் சரியாக வேகலை. அதனால மறுபடியும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இப்போ 5 to 6 மினிட்ஸ் கழிச்சு இப்போ ரைஸ் வெந்துடுச்சான்னு செக் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 85% வெந்துட்டுருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே தம்மில் விட்டுடலாம். அரிசி நல்லா ஃபுல்லாக வெந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒரு ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெள்ளரிக்காய் அப்புறமா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளரிக்காயில் இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இது ரைத்தாவில் போட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது, அதனால இதை எடுத்துடலாம். இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா. இப்போ இதை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப்பு தயிர், 1 கப்பு வெள்ளரிக்காய், 1/2 கப்பு வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கமகமன்னு இருக்குங்க. ரைஸும் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.